யாருன்னு கேட்டால் செங்குந்த கைக்கோள முதலியார்னு சொல்லுங்க. ஆனால் செங்குந்த கைக்கோள முதலியாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறு வந்து வெறும் முதலியார்னு சொல்லி நம்ம அனைத்து முதலியார் அப்படிங்கிற கான்செப்ட்ல போனோம்னா நம் வரலாறு மறைக்கப்படும். 234 தொகுதியிலும் 38 மாவட்டத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயம் தான். அரசியல் கற்றுக் கொடுத்த சமூகம், நாம அனைவரும் கற்றுக் கொடுத்துட்டு இன்னைக்கு அமைதியா இருக்கிறோம். ஜென்ரலா வந்து நீங்க என்ன பண்ணுன்னா, முதலியார் அப்படிங்கிற போர்வையில வந்து முதலியாருங்கிறது பட்டம் தான். அது எல்லாருமே நீங்க தெரிஞ்சுங்க. முதலியாருங்கிறது ஜாதி அல்ல, முதலியாருங்கிற பட்டம். அந்த முதலியாருங்கிற பட்டத்தை வச்சு நாம் இன்று ஏமாற்றப்பட்டுள்ளோம், ஏமாற்றப்பட்டு கொண்டுள்ளோம். நீங்க எங்க போனாலும் வெறும் முதலியார்னு சொல்லக்கூடாது. செங்குந்த கைக்கோள முதலியார். நீங்க யாருன்னு கேட்டா செங்குந்த கைக்கோள முதலியார்னு சொல்லுங்க. ஏன்னா நம் வரலாற்றை வெறும் முதலியாருங்கிற போர்வையில் நாம் வெளிக்காட்ட முடியாது. முதலியார்னா வெள்ளாளர் வருவாங்க, பிள்ளைமார் வருவாங்க, காரகத்தில் வருவாங்க, துளு வெள்ளாளர் வருவாங்க, அகமுடையர் வருவாங்க, பிள்ளைமார் வருவாங்க. இவங்க எல்லாருமே முதலியார் இருப்பாங்க. அவர்கள் நம்ம நட்பு சாதி தான். அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அவர்கள் நம்ம உறவு இருக்கு, நட்பு இருக்கு. ஆனால் கல்யாண திருமண உறவுலாம் கிடையாது. செங்குந்த கைக்கோளர், செங்குந்தர் என்றாலும் ஒன்று தான், கைக்கோளர்னா ஒன்று தான். ரெண்டும் ஒருவர் தான். ஆனால் செங்குந்த கைக்கோள முதலியாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறு வந்து வெறும் முதலியார்னு சொல்லி நம்ம அனைத்து முதலியார் அப்படிங்கிற கான்செப்ட்ல போனோம்னா நம் வரலாறு மறைக்கப்படும். வருங்காலத்தில் செங்குந்தர்கள் அப்படின்னா யாருன்னே தெரியாம போயிடும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆழமாக நான் பதிவிடுகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நம்ம சங்கம் சார்பாகவும் சமுதாயம் சார்பாகவும் வேகமாக அழுத்தமாக சொல்லிட்டு வரோம். நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழகம் முழுக்க இருக்கிறோம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறோம். அதே என்ன 1 கோடி பேர் தமிழகத்தில் இருந்தும் நாம் வந்து நம்ம பிரதிநிதித்துவம் வந்து மிக குறைவாக இருக்கு. அந்த 1 கோடி பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரப்ப என்னன்னா, நீங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக செங்குந்தர் கைக்கோளர் என்று தான் நீங்க அதை சொல்லணும். இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பக்கம் போறப்போ ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளைச்சங்கமும் ஒவ்வொரு ஊரும் சொல்லும்போது நம் சமுதாய மக்களிடம் நீங்க யார் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரும்போது செங்குந்தர் கைக்கோளர் என்று தான் சொல்லணும். நீங்க பொதுவா முதலியார் அப்படின்னு சொல்ற, முதலியார் அப்படின்னு சொல்றப்ப நம் அடையாளம் மறைக்கப்படும், நம் வரலாறு மறைக்கப்படும். செங்குந்த கைக்கோள முதலியார். முதலியார்ங்கிறது நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். முருகனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் முதலியார். எப்படி இன்னைக்கு காலேஜில் பிஇடி, பிஎல், நம்ம பிகாம் டிகிரி வாங்குற மாதிரி அது மாதிரி அன்னைக்கு ஆண்டவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் முதலியார். இந்த அரசியலிலும் நாம் வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் இந்த முதலியாருங்கிற ஒரு மொத்தமான போர்வை தான். அண்ணா காலத்தில் வந்து நம்ம பொதுவாக சொல்ல, அண்ணா காலத்தில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ இருந்தோம், 6 மந்திரி நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் இருந்தோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. 2 கட்சியில் சேர்ந்து வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு மந்திரி, அதோட சேர்த்து 3 எம்எல்ஏ. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் 38 மாவட்டத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயம் தான். நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நம்ம தனித்து நின்றாலே, ஒற்றுமையாக தனித்து நின்றாலே 50க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நம்மளால் வெல்ல முடியும். உதாரணமாக சொன்னால் திருப்பூரில் 2 தொகுதி இருக்கு, ஈரோட்டில் 2 தொகுதி இருக்கு. ஈரோட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் 8 தொகுதியில் கிட்டத்தட்ட 3.25 to 4 லட்சம் பேர் இருக்கிறோம். 2 தொகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கும். ஒரு தொகுதியில் 1 லட்சம் பேருக்கு, ஒரு தொகுதியில் 80,000 பேர் இருக்கிறோம். இதெல்லாம் 40,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர். அதுபோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர், சேலம் எடுத்துனா சேலம் 2 தொகுதி, சேலம் 2 தொகுதி போனால் ஒரு தொகுதி மெஜாரிட்டியாக இருக்கிறோம். அது நாமக்கல் எடுத்துனா குமராபாளையம், திருச்செங்கோடு. தருமபுரி எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட 5 தொகுதியில் 1 லட்சம் பேருக்கு மேலே நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் இருக்கிறோம். இந்த 1 லட்சம் பேருக்கு மேலே யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய சமுதாயம் நம்ம சமுதாயம். அப்ப என்ன, வெற்றி தோல்வியை நெருங்கக்கூடிய சமுதாயம் நாம் இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கையை, நம்மளுடைய இதை வந்து நம்ம நிறைவேற்றக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அப்ப என்னன்னா, இது வந்து மாவட்ட சங்கம் வந்து கல்வி இது எல்லாத்தையும் கவனம் செலுத்தப்ப நம்ம சந்தோஷ் அவர்கள் சொன்ன போற, இன்னைக்கு அரசியல் வந்து மதிக்கக்கூடிய இடத்தில் நம்மளை கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை நீங்கள் மாவட்ட சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மாவட்ட சங்கம் என்ன சொல்கிறதோ, யாருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட சங்கம் கை காட்டுகிறதோ அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். நீ எந்த கட்சியில் வேணாலும் இருங்க. நம் சமுதாயம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் நமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும். நாம மட்டும்தான், அதாவது செங்குந்த கைக்கோள முதலியார் தான் வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க, வரட்டு கொள்கை என்ன, வரட்டு கொள்கை பிடித்தவர்கள். நம்மளை பற்றி நம்ம பேசுறது யார் பேச போறா? நாம தானே சொல்லணும். என்ன, நாம தான் வரட்டு கொள்கை என்னன்னா, நான் வந்து இந்த கட்சியில் 8 வருஷமா இருக்கேன், இது எனக்கு பிடிச்சது, நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அண்ணா திமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸை உருவாக்கியவரே நாம தான். 72 பேர் தலைவர்கள் காங்கிரஸை உருவாக்கியவர். 72 பேரை சென்னையை சேர்ந்த சார் ராமசாமி முதலியார், அவர் 72 பேர் ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர். அவர் யார் அன்னைக்கு கை காட்டினார்? அவர் தான் இந்தியாவின் தேசிய காங்கிரஸ் தலைவராக வந்தாங்க. அது மாதிரி எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பிச்சவர் நாம தான். அண்ணா திமுகவும் நம்மளுடைய அண்ணாவுடைய கொடியை ஏந்தி தான் அண்ணா திமுக செயல்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கு விஜய் கட்சியாக இருந்தாலும் அண்ணா பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது.
எந்த கட்சி அவர் காங்கிரஸ் எந்த கட்சி அண்ணா பெயரை சொல்லாமல் நம்ம எந்த இடத்தையும் அரசியல் செய்ய முடியாது. அரசியல் கற்றுக் கொடுத்த சமூகம் நாம அனைவரும் கற்றுக் கொடுத்துட்டு இன்னைக்கு அமைதியாக இருக்கிறோம், விட்டுட்டு அமைதியாக இருக்கிறோம். அதனால என்ன, நீங்கள் என்ன அரசியல் உணர்வு நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த அரசியல் உணர்வு இருந்தால் மட்டுமே சமுதாயம் முன்னேறும். எந்த ஒரு சமுதாயத்துக்கு அதிகாரம் இருந்தால் மட்டுமே அந்த சமுதாயம் எழுச்சி பெறும், வளர்ச்சி பெறும். ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி பிற சமுதாயங்களை சமுதாய பெயர் சொல்லி இங்கே சொல்ல வேணாம்னு சொல்றேன். அந்த சமுதாயத்தில் அனைவரும் அதிமுக வீட்டு கட்டியிருப்பான், திமுக வீட்டு கட்டியிருப்பான். அவன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலராவோ எம்எல்ஏவோ ஒரு பேரரசு தலைவர் நின்னா அவன் பாட்டுக்கு அங்கே பார்த்து கட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்குமா இருக்கும், ஓட்டு போய் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போட்டு வந்துருவாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லைங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கட்சி என் கட்சிப்பா, என் கொள்கைப்பா, நம்ம அண்ணனே நின்னாலும் சரி போய் வரட்டுக்கு வருவோம். அதில் ஒன்றுமே கிடைக்காது. அதில் உன் ஒற்றுமையை எங்கே காட்டணும் அங்கே தான் காட்டணும். நேரடியாக வந்து செய்யக்கூடிய முடியவர்கள் நேரடியாக வந்து உதவி வேலை செய். இல்லை நான் கட்சியில் பொறுப்பு இருக்குன்னா நீ பாட்டுக்கு மறைமுகமாக செய். ஆனால் அந்த ஒற்றுமைங்கிறது அந்த இடத்துல தான் துவங்கும். அதை நீங்கள் லட்சியமாக எடுத்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நம்ம அந்த ஒற்றுமையை காட்டணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன், சேலம் விட இப்போ தருமபுரி 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறோம். நாம் அதே மாதிரி இதில் சோளிங்கர், திருத்தணி, ஆரணி, செய்யாறு இந்த மாதிரி தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதி நம்ம சொல்றதே பார்த்தா ஒரு 5-20 தொகுதி, 20 மெஜாரிட்டி நாம தான். மெஜாரிட்டியாக நாம தனியாக நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய. அதே மாதிரி நாம் திட்டமிட்டு நம் தொகுதிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதியை வந்து தனி தொகுதி ஆக்கியிருக்காங்க. உதாரணம் குடியாத்தம், சங்கரங்கோயில், நம் தொகுதியெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தனி தொகுதி ஆகியிருக்காங்க. அதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட குடியாத்தத்தில் 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறோம், நம்ம சங்கரங்கோயிலில் 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறோம். நாம் தனியாக நின்னால சுயேட்சையினால ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி தொகுதிகள் திட்டமிட்ட. இது என்னன்னா அரசியல் கற்றுக் கொடுத்த சமூகம். நம் சமூகத்தை நாம் வந்து அனைவரையும், அதாவது நம்ம எப்பயுமே சாதி வெறியற்ற சமூகம். நம்ம எல்லா மேடையும் நான் சொல்றது செங்குந்த கைகொள்ள முதலியார் சாதி வெறியற்ற சமூகம், ஆனால் ஜாதி சமுதாய உணர்வுள்ள சமூகம். அதே மாதிரி எந்த சாதியையும் ஏற்றத்தாழ்வுடன் பார்க்காத ஒரே சமூகம். நீங்க ஜாதி சண்டை, இந்த செங்குந்த கைகொள்ள முதலியார் ஜாதி சண்டைக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழகம் முழுக்கும் எந்த ஜாதிக்கும் ஜாதிக்குள்ள சண்டை இருக்கும். செங்குந்த கைகொள்ள முதலியார் வாழக்கூடிய இடத்துல தான் ஜாதி சண்டை இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் சரிசமமா பாவிப்போம், நம்ம எல்லாத்தையும் அரவணைப்போம். அதாவது சமதம சர்மோதாயம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தான் முன்னோடி. செங்குந்த சமுதாயம் தான் அனைத்து கீழ் ஜாதிப்பா மேல் ஜாதிப்பான்னு எங்கேயும் பிரிச்சு பார்த்த ஒரு சமூகம் யாருன்னா இல்லைன்னா அது யாருன்னா செங்குந்த கைகொள்ள முதலியார் சமூகம் தான். கோபி அவர்கள் இடஒதுக்கீடு பத்தி பேசினார். இடஒதுக்கீட்டுக்காக மிக கடுமையாக போராடிய ஒரு தலைவர் இருந்தார்னா நமக்கு ஒப்பற்ற தலைவர் யாருன்னா ஜேஎஸ் சுத்தானந்தம் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது இடஒதுக்கீட்டுக்காகவே தன் உயிரை வந்து எல்லா மாவட்டங்களையும் போய் சுற்றுப்பயணம் செய்து நம் சமுதாயத்துடைய நெசவாளர் சமூகம் எந்தமா இருக்குது அப்படிங்கிற வீடியோ ரெக்கார்டாகவும் ஆடியோவாகவும் ஆவணங்களாகவும் திரட்டி அன்னைக்கு அமைச்ச அந்த கமிஷன் வந்து ஒப்படைச்சார். அன்னைக்கு நமக்கு என்னன்னா எம்பிசி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஒரு சில காரணங்களால் நம்மகிட்ட இருந்து அந்த நேரத்தில் தவறி வச்சு அதற்காக அவர் அடிபட்டார். அதெல்லாம் இருக்கக்கூடிய முன்ன சீனியர் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் தெரியும். நம்ம சமுதாயத்துக்கு எம்பிசி கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு சமூகம் அவரை வழியில் நிறுத்தி அவர் கார் அடித்து அவருக்கு அடியெல்லாம் விழுந்தது. அந்த மாதிரி போராடி அதுக்காக வந்து நம்ம வந்து அதை பெற முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அந்த மிகப்பெரிய அது ஒரு எழுச்சி ஏற்பட்டது. தமிழகம் முழுக்க அதுக்கான எல்லா ரெக்கார்டையும் நம்ம திரட்டி எம்பிசிக்கான இறுதி கட்டத்துக்கு போனோம். அந்த ஒரு சில சூழ்நிலை காரணங்களால் நமக்கு கிடைக்கல. நம்ம வந்து நமக்கான இடஒதுக்கீடு எம்பிசி அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னெடுத்து செல்லணும். குறைஞ்சபட்சம் வந்து அந்த எம்பிசிக்கு ஒரு போராட்டங்கள் வரும்போது நாம் அனைவரும் ஒன்றிணையணும். அந்த எம்பிசி நம்ம போராட அப்படின்னா நமக்கான இடஒதுக்கீடு, அதை நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% நமக்கு அதை பிசிலியாவது ஒதுக்கீடு வாங்கிடணும். அப்போ என்னன்னா நம்ம அந்த இது பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்கு முன்னாடி இடஒதுக்கீடு அப்படின்னு வரதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பேசுன மாதிரினா நம்ம அனைத்து செக்ரட்டரியேட்லேருந்து விஓலேருந்து தாசில்தார்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து நிறைய பொறுப்புகள் நம்ம இருந்தோம், நிறைய பொறுப்புகள் இருந்தோம். ஆனால் அந்த இடஒதுக்கீடு காலங்களுக்கு அப்புறம் தான் நம்ம சமூகம் பின்தள்ளப்பட்டு இன்னைக்கு வந்து பிரைவேட் வேலைக்கு போகிறோம். தனியார் வேலைக்கு நம்ம சமுதாயம் சேர்ந்த மாணவர் தனியார் வேலையில் தான் அதிகமாக இருக்காங்க, அரசு வேலையில் இல்லை. அதுக்கான முயற்சியை நாங்களும் சங்கமும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தருமபுரி மாவட்டம் கூட நிறைய கல்வி ஊக்கத்தை வழங்குறாங்க, அதுக்கான பயிற்சி மையங்கள் விஷயம் நடத்துகிறாங்க. யார் எந்த வந்து உதவி கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அதை வந்து என்னன்னா இன்னும் நம்ம 1 கோடி மக்களுக்குலாம் அது இன்னும் பத்தல. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகம் வந்து பெற்றுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான போராட்டமாக முன்னெடுத்து நம்ம கோரிக்கையை இந்த நேரத்தில் தேர்தல் வரனால நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் வந்து இப்போ 7.5% வரப்போ அதிக பயன்பெற்ற சமுதாயம் எதுனா நம்ம செங்குந்த கைகொள்ள முதலியார். டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் நடந்திருக்கான்னு தெரியல எத்தனை பேர் டாக்டருக்கு ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து அதிக பேர் மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடியல. அப்படிங்கிறப்ப இந்த 7.5% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் மாவட்டத்தில் உள்ள நிறைய சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மாணவர்கள் வந்து நம்ம அரசு பள்ளியில் மாணவர்கள் வந்து மருத்துவராக இருக்காங்க. இது மாதிரி வந்து நம்ம சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு பொது இடஒதுக்கீடு 7%, நம்ம சமுதாயத்துக்கான ஒரு 10% இடஒதுக்கீடு இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.